வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நம்முடைய மதங்கள் இருக்குல்ல, இது பொதுவாக இறந்தவர்களை தலையில் வைத்து கொண்டாடுகின்றன. மதத்தை நம்பக்கூடியவர்கள், மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் திளைத்திருக்கக்கூடியவர்கள், மத சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் பொதுவாகவே அப்படின்னா இறப்பை கொண்டாடுகிறார்கள், அந்த இறந்தவர்களை கொண்டாடுகிறார்கள், இறப்பை பற்றி பேசுபவர்களை கொண்டாடுகிறார்கள், இறந்த ஆன்மீக மனிதர்களை தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள், அவர்களை வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். அதே ஆன்மீக மனிதர்கள் உயிருடன் இருக்கும்போது பெரும்பாலான ஆன்மீக மனிதர்களை மிகப்பெரிய மனிதர்களாக நினைப்பதில்லை, அவர்களை வணங்குவதில்லை, அவர்களை மதிப்பதில்லை, அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, அவர்களை மிகப்பெரிய மனிதர்களாக நினைப்பதில்லை, அவர்களை தலையில் வைத்து கொண்டாடுவதில்லை. பெரும்பாலான மனிதர்களை, உயர்ந்த மனிதர்களை, உயர்ந்த சிந்தனையாளர்களை, உயர்ந்த ஞானிகளை, மிகப்பெரிய அளவில் தங்களுடைய மனதை செலுத்தி ஆன்மீக கடலில் மூழ்கியவர்களை, ஏன் இப்படி இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள்? இப்போ இயேசு கிறிஸ்து உயிருடன் இருக்கும்போது மனிதர்கள் எந்த அளவிற்கு அவரை மிகப்பெரிய மனிதராக நினைத்தார்கள்? அவர் கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயத்தெல்லாம் மனிதர்களுக்கு சொன்னார்? மனிதர்கள் எப்படி அன்புடனும் பாசத்துடனும் இருக்க வேண்டும் அப்படின்றத தான் போகக்கூடிய இடங்களிலெல்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசுவை என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைஞ்சாச்சு. அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை கூறிய இயேசுவை எப்படிப்பட்ட நிலையில் அவர் உயிருடன் இருக்கும்போது நாம் வைத்திருக்க வேண்டும்? அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சாச்சு. அவர் ஒரு ஆபத்தான மனிதன். அவர் இந்த பூமியில் இருப்பது பலருக்கும் ஆபத்தானது, இந்த உலகத்திற்கு ஆபத்தானது. ஹீ இஸ் எ டேஞ்சரஸ் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரி நினச்சி அவரை சிலுவையில் அரைஞ்சி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண் முன்னாடியே அப்படியே நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஞானிகள், மிகப்பெரிய மேதைகள் எல்லாரையும் கிட்டத்தட்ட அப்படி தானே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உயிருடன் இருக்கும்போது அவங்களெல்லாம் அப்படி வழிபட்டுருக்காங்களா? இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப வேண்டாம், சாக்ரட்டிஸ் இருக்கார். சாக்ரட்டிஸ் தான் வாழும்போது என்ன சொன்னார்? அவர் அதிகபட்சம் உன்னையே நீ எண்ணிப்பார்னு சொன்னார். அவ்வளோதானே. நீ உன்னை பற்றி எண்ணிப்பார், சிந்திச்சுப்பார், நீ யார் என்பதை உணரு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை என்ன என்பதை கண்டுபிடி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் என்னன்றதை கண்டுபிடி. அந்த ஆற்றல் என்ன என்றதை கண்டுபிடித்தால் நீ எவ்வளோ பெரிய சக்தி படைத்த மனிதன் என்பது உனக்கு தெரியும். நீ உன்னுடைய பவர் என்னன்றதை தெரியாமல் இருக்க, நீ எந்த அளவிற்கு திறமைகள் கொண்ட மனிதன் என்பதை நீ தெரியாமல் இருக்க, உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆற்றல்கள் குடிகொண்டு இருக்கின்றன அப்படின்றதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன அப்படின்றதான சாக்ரட்டிஸ் சொன்னதே. அது உண்மை தானே? அது எவ்வளோ பெரிய விஷயம். சாக்ரட்டிஸ் எப்படி மரணத்தை தழுவினார், எப்படிப்பட்ட தண்டனையை இந்த உலகம் சாக்ரட்டிஸ்க்கு கொடுத்தது. அப்போ எவ்வளவு பெரிய உண்மையை தான் உணர்ந்து அவர் கூறியிருக்கிறார் இந்த உலகத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு. இந்த உலக மக்கள் நன்கு வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த உலக மக்களுக்கு பயனுள்ள வகையில் எப்படி அவர்களுடைய திறமைகள் இருக்க வேண்டும் அப்படின்றதான அந்த நல்ல நோக்கம் தானே சாக்ரட்டிஸ் சொன்னதில் அந்த உலகம் புரிந்து கொண்டதா? அவருக்கு விஷத்தை கொடுத்து அவரை சாகடிச்சாச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை தாண்டி இதே மாதிரி நிறைய பேர் அப்படி வச்சுங்க, விஞ்ஞானியான கலீலியோனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது கூட அதுதானே. அவருக்கு என்ன தண்டனை கிடச்சிச்சு இறுதி காலத்தில்? அப்படிலாம் நீங்கள் ஒவ்வொன்றா இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சொல்லிக்கிட்டே போனால் என்ன சொல்ல போனால், ஏன் நம்ம ஓஷோவுக்கு என்ன எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் பிற்பகுதி எப்படி இருந்துச்சு? அவருக்கு அமெரிக்காவில் போய் அவர் மருத்துவ இதில் சிறைக்கூடத்தில் அடைக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அவர் உணவில் விஷத்தை கலந்து கொடுத்து ஸ்லோ பாய்சன் அப்படின்றாங்களே, ஸ்லோ பாய்சனை மெதுவாக செயல்படக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மைக்ரோஸ்கோபிக் அப்படின்ற பேட்டர்னில் வெளிப்படையாக விஷத்தை கொடுத்து அப்படின்ற மாதிரி இல்லாமல் அவருடைய உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை கலந்து கொடுத்து பின்னாடி அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு எந்த அளவிற்கு இந்த உலகத்தை விட்டு அவர் நீங்கினார் அப்படின்றது நம் கண் முன்னாடி நம்முடைய பெருமைக்குரிய மதிப்பிற்குரிய மாமேதை, மாபெரும் அறிவாளியான ஓஷோவினுடைய பிற்கால வாழ்க்கை எப்படி அமைந்தது, அவருடைய முடிவு எப்படி அமைந்தது அப்படின்றதெல்லாம் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அது ஆனால் இப்போ நான் சொல்ல 4 பேரும் சொல்லியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நம்ம ஆயிரக்கணக்கான மனிதர்கள் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து, சாக்ரட்டிஸ், கலீலியோ, ஓஷோ, இந்த 4 பேரும் இன்றைக்கி மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, வரலாற்றில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே.
சரித்திரத்தில் இடம்பெற்று விட்டார்கள்ல. இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் இயேசு வாழ்ந்து கொண்டே இருப்பார், கலீலியோ வாழ்ந்து கொண்டே இருப்பார், சாக்ரட்டிஸ் வாழ்ந்து கொண்டே இருப்பார், ஓஷோ வாழ்ந்து கொண்டே இருப்பார். அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? உயிரோடு இருக்கும்போது அவங்கள வந்து அப்படியே தலையில் வச்சு கொண்டாடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு ஏன் இல்லை? இப்போ ஓஷோ இருக்கார். ஓஷோ வந்து அப்படியே அவர் தொடாத விஷயமே இல்லையே. அப்படியே ஒரு கடலுக்கு நிகரான அறிவு பொக்கிஷங்களை கொண்டவர் ஓஷோ. எவ்வளோ பெரிய விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது செக்ஸ் இருக்குதா? ஒரு லைனாவது இருக்கா? ஒரு வேர்டாவது வருதா அதை பற்றி? அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அறிவாளியை போய் செக்ஸு சாமியார் அப்படின்னு அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அப்படி தானே இது. இன்னும் கூட ஓஷோ தெரியாதவங்க, ஓஷோனுடைய புத்தகங்களை படிக்காதவங்க, ஓஷோ சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்காதவங்க அப்படின்னா இப்போ நானே கூட அப்படியே வெளியே யார்ட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது ஓஷோவை பற்றி யார்ட்டையாவது சொல்லும்போது அவங்க எடுத்த உடனே ஓஷோவை தெரியாமல் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. சார் ஓஷோனா இந்த இவர் செக்ஸ் சாமியார்னு சொல்லுவாங்க, அவர் தானே சார்னு. இதுக்கு வந்து நான் என்ன பேசுகிறதுனே எனக்கே தெரியாது. அவங்க மேலே வந்து பரிதாபப்படுவதா, கோபப்படுவதா, எரிச்சல் படுவதா, என்ன இப்படி அப்பாவியாக இருக்கிறாங்க? எவ்வளோ பெரிய அறிவாளியை வந்து சாதாரணமாக இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். இதைத்தான் ஓஷோ வந்து அவருடைய நூலில் சொல்கிறாரு. அதாவது உயர்ந்த மனிதர்களை, உயர்ந்த ஞானிகளை, உயர்ந்த அறிவாளிகளை, உயர்ந்த மேதைகளை, உயர்ந்த ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களை வந்து உயிருடன் இருக்கும்போது அவர்களை கொண்டாடாமல் அவர்கள் இறந்த பிறகு இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஆன்மீக பக்தர்கள் தலையில் வைத்து கொண்டாடுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய போக்கு, இந்த மதங்களுடைய போக்கு, மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்களுடைய போக்கு விசித்திரமாக இருக்கிறது, நகைப்பிற்கு உரியதாக இருக்கிறது, வினோதமாக இருக்கிறது. ஏன் இந்த மதங்கள் இப்படி இருக்கின்றன? ஏன் இந்த மதத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது எனக்கு படுது. நிச்சயமாக இதை நான் கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், நிச்சயமாக வந்து ஓஷோ வந்து மிகப்பெரிய உண்மையை கூறியிருக்கிறார் என்று.